நன்மை என்பது உங்களிடத்தில் இயல்பாகவே இருக்குது என்பதாக சொல்றார். அல் ஹைரு ஆதத்துன், நன்மை என்பது இயல்பாகும், வஷர்ரு லஜாஜத்துன், தீமை என்பது திணிப்பாகும் என்பதாக சொன்னாங்க. இயல்பாகவே நன்மைகளை வைத்துதான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான். நன்மைகள் இயல்பாகவே எல்லா மனிதனிடத்திலையுமே அது இயல்புலேயே அல்லாஹ் இருக்குது, அது ஒரு குணமாகவே அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆனால் பாவம் இருக்குது, அது ஒரு மனிதனிடத்துல இயல்பாகவோ குணமாகவோ அல்லாஹ் கொடுக்கல. அது ஒரு திணிப்பாக இருக்க வேண்டும், அதை திணிக்கணும். ஒரு பாவத்தை நம்ம செய்யறதா இருந்தா நமக்கு என்ன செய்யப்படும், அதை நாம நம்முடைய உள்ளத்துல அந்த பாவத்தை திணிச்சாதான் அதை செயல்படுத்த முடியும். அது ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். நன்மை என்பது இயல்பு, அது அல்லாஹ்வுடைய அருள். பாவம் என்பது சூழ்ச்சி, பாவம் என்பது திணிக்கப்படக்கூடியது, அது ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவி